You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். இவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து அற்புதமான விதத்தில் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். தொடர்ந்து இந்த பகுதியை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் தொடர்ந்து இந்த பகுதிகளை நமக்கு விளக்கி சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். பார்க்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிபிகேஷன் வரும்போது நீங்க எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்து வசனத்தை அறிந்து கொள்வதற்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். போன பகுதியிலே நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34 வசனம் வரை நாம் தியானிக்கிறதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்க போன பகுதி நீங்கள் பார்க்கும் போது அதிலிருந்து தொடர்ச்சியாக தான் இந்த பகுதி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இன்றைக்கு 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை முதலாவது நாம் கேட்க போகிறோம். நம்ம பிஷப் பெனேசை அவர்கள் நமக்கு இந்த பகுதியை விளக்கி சொல்ல போகிறார்கள். நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்கு கடந்து போக போகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களிலே 8வது அதிகாரத்தை முடித்துவிட்டு இன்றைக்கு 9வது அதிகாரத்தில் வருகிறோம். குறிப்பாக இந்த 9வது அதிகாரத்தின் ஆரம்பம் என்னென்று கேட்டால் 8வது அதிகாரத்தின் கடைசி பகுதியை பார்க்கும்போது அப்போது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தாங்கள் எல்லை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லி வசனத்தை வாசித்து அடுத்த வசனத்தை பார்க்கும்போது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம பட்டணத்துக்கு வந்தார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ தங்கள் எல்லை விட்டே போங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவர் படகேறி அக்கறைக்கு வந்ததாக வசனத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு வேதத்தில் வாசிக்கும் பொழுது பேதுருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்த உடனே பேதுரு என்ன செய்தான்? இயேசுவே நீர் என்னை விட்டு போய்விடும் என்று சொன்னான். என்னை விட்டு போய்விடும் என்றான். ஆனா பேதுரு என்னை விட்டு போய்விடும் என்று சொன்னது மட்டுமல்லாமல் இங்க பார்க்கும்போது எங்கள் எல்லை விட்டே போய்விடும் என்று சொன்னாங்க. ஆனா எம்மாவூர் சீஷர்கள் சொன்னது என்னன்னு கேட்டா, எங்களை விட்டு போக வேண்டாம், எங்களோடு கூட தங்கிரும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நாம கூட ஏசாப்பாவை பார்த்து என்னை விட்டு போய்விடும் அல்லது என் எல்லை விட்டு போய்விடும் என்று சொல்லாமல் என்னோடு கூட தங்கிரும் என்று கேட்க வேண்டும். ஆனால் என் எல்லை விட்டு போய்விடும் என்று சொன்ன உடனே அவர் என்ன செய்தாரா? படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். அடுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார்கள். வேதத்திலே பார்க்கும்போது அநேகரை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வரும்போது நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். மார்க் 2வது அதிகாரத்துல ஒரு மனிதனை திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு வர்றதாக வசனத்துல வாசிக்கிறோம். இப்படி குருடனை கொண்டு வந்திருக்காங்க. பலரை ஆண்டவராக இயேசுவிடத்திலே கொண்டு வரும்போது ஆண்டவர் சுகப்படுத்தினார். அவர் சுகப்படுத்தின விதங்களை சற்று கவனித்து பார்த்தால் வித்தியாசமா இருக்கு. உதாரணமா குருடனை என்ன செய்தாரு? சேருண்டாக்கி கண்களை தடவி நீ போய் சீலோவாம் குளத்துல கழுவுன்னு சொன்னாரு. அப்படி போய் கழுவின உடனே அவன் பார்வை அடைகிறதை நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு ஒரு குஷ்டரோகி வந்தான். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம். உமக்கு சித்தமான அல்ல என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொன்ன உடனே கையை நீட்டி, வசனத்தில் அப்படிதான் இருக்கு, அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொன்னதாக வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இங்கே வேறு வித்தியாசமான ஒரு முறையை அவர் கையாடுகிறதை பார்க்கிறோம். என்னன்னு கேட்டா, இயேசு அவனுடைய விசுவாசத்தை கண்டு அப்ப திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த ஆண்டவரை சுகப்படுத்தணும் கூட கேட்கல. கொண்டு வந்த உடனே இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. வியாதி சுகமாச்சுன்னு சொல்ல. அப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்போ வியாதி என்று சொன்னால் எதற்காக வருகிறது, எப்படி வருகிறது என்று சொன்னால் பாவத்தின் நிமித்தமாக வருகிறது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் வியாதி வருகிறது. காரணம் என்னன்னு கேட்டா கேட்கிறாங்க, இது யார் செய்த பாவம் அப்படின்னு கேட்கும்போது தேவ மகிமைக்காக அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க என்னன்னு கேட்டா
மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போது வேத பாரகரில் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். வாய் விட்டு பேசல, மனசுல அங்க நினைச்சிட்டு அங்கே சொல்லிக் கொண்டார்கள் என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நினைவுகளை என்ன செய்திருக்காரு? அறிந்து. இயேசு அவள் நினைவுகளை அறிந்து. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, ஆண்டவர் நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற தேவன். நம்ம வாயை திறந்து சொல்லுவதற்கு முன்பாக நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். குறிப்பாக லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை சற்றே வாசித்து பார்க்கலாம். லூக்கா 6வது அதிகாரம் 8வது வசனம். அங்கேயும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும்போது அங்க இருக்கிறவருடைய நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். வாசிக்கலாம். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி நீ எழுந்து நடுவே நில். அப்போ அங்க நீங்க பாருங்க, சூம்பின கைகளை உடைய மனுஷனை நோக்கி, கால் சூமினதாக இல்ல, சூமின கைதான். அப்போ அந்த மனுஷனை பார்த்து நீ எழுந்து நடுவே நில் என்று சொன்னார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எல்லாருடைய நினைவுகளையும் அறியும் பொழுது சூம்பின கை உள்ள அந்த மனுஷனுக்கு அற்புதத்தை செய்யும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சிந்தனை வேற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பார்க்கும்போது இவர் தேவ தூஷணம் சொல்லுகிறார் என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அதே நேரத்தில் லூக்கா 11வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். லூக்கா 11வது அதிகாரம் 7வது வசனம். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டு கொண்டது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இங்கே அவர்களுடைய சிந்தனையை சற்று நன்றாய் கவனித்து பாருங்க. ஒரு மனிதனிடத்திலே வந்து உதவி கேட்கும் போது, நான் நிம்மதியா இருக்கேன், நான் தூக்கத்தில் இருக்கேன், இப்ப எழுந்துக்க முடியாதுன்னு சொன்னவன் மறுபடியும் உள்ளத்துல என்ன பண்றான்னு கேட்டா, குத்தப்பட்டவனாய் அல்லது என்னுடைய நண்பனாய் இருக்கப்படினால் அவனுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வருகிறது. இப்போ இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். துன்மார்க்கமாய் சிந்திக்கிறதும் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், நல்ல விதமாய் யோசிக்கிறதும் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பின்னாடி 4 விதமான ஜனங்க எப்போதும் இருந்தாங்க. அதுல என்னன்னு கேட்டா, முதலாவது அவரிடத்துல அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருக்கு பின்னால் போகிற ஒரு கூட்டம். இரண்டாவதாக அவரிடத்துல குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அவர் பின்னாடி போனவங்க இருக்கு. மூன்றாவதாக அவருடைய வசனத்தை கேட்க வேணும், சுகம் பெற்றுக்கொள்ள. இரண்டாவது குற்றங்களை கண்டுபிடிக்க, மூன்றாவதாக வசனத்தை கேட்க, நாலாவதாக பார்க்கும்போது அவர் கொடுக்கிற ஆகாரத்தை சாப்பிட. இப்படி 4 விதமான கூட்டத்துல இங்க பார்க்கிறது என்னன்னு கேட்டா, குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு கூட்டம். அப்போ ஆண்டவராகிய இயேசு அவள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயத்துல பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? ஆண்டவர் நன்மை செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனா இவங்க என்ன பண்றாங்க? பொல்லாத சிந்தனை உள்ளவர்களா இருக்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பது சொல்லுவதோ, எழுந்த நட என்று சொல்வது எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அப்ப என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறவராய் அங்கே காணப்படுகிறார். அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த திமிர்வாதக்காரன் அவரிடத்தை கொண்டு வரும் பொழுது அவன் வியாதி உள்ளவனாய் இருந்தான். ஆனால் ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்து உன் வீட்டிற்கு போ என்று அனுப்புகிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். உடனே அவன் எழுந்து தன் வீட்டிற்கு போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஏற்கனவே பார்த்தது போல மத்தேயு சுவிசேஷத்தை பார்க்கும்பொழுது 2 அல்லது 3 அதிகாரம் டீச்சிங்கா இருக்கும்.
2 அல்லது 3 அதிகாரங்கள்ல வந்து ஒரு ஸ்டோரி நடந்த சம்பவமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னாக்கா 8, 9 ஆகிய 2 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது அவர் நடத்தின அதிசயங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். குறிப்பாக 8வது அதிகாரத்திலே பார்க்கும்போது 6 அதிசயங்களை செய்திருக்கிறார். இது வந்து 7வது அதிசயமாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு போனவர்களுக்கு இருந்த விசுவாசத்தை போல நமக்கும் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது இதுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாரும் அவரை மகிமைப்படுத்தினார்கள், அவர் செய்த காரியத்தை ஆச்சரியப்பட்டு அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி, கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்தது போல தம்மை நம்பக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவது நிச்சயம் என்பது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் தொடர்ச்சியாக 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை நம் மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக்கை அவர்கள் நம்மோடு கூட விளக்க போகிறார்கள். நாம் அவர் என்ன சொல்ல போகிறார், அவர் மூலியமா ஆவியானவர் நமக்கு என்ன பேச போகிறார் என்பதை நாம் கவனிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலிய அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு வந்தேன் என்றார். இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு மலையின் பிரசங்கத்தை உபதேசத்தை அவர் முடித்துட்டு தொடர்ச்சியாக ஜனக்கூட்டத்திலே பட்டணங்கள் தூரம் அவர் போகிறார். அப்படி போகும்பொழுது சீஷர்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த 9ஆம் வசனத்திலே நாம் வரும்பொழுது இயேசு லேவி என்னும் பேர் உடைய அல்பேயின் குமாரனாகிய லேவி ஆண்டவர் அவனை அழைக்கிறார். எனக்கு பின் சென்று வா என்று அழைக்கிறார். அவன் ஒரு ஆயத்துறையிலே அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அக்காலத்திலே ரோமர் சாம்ராஜ்யம் இருந்தது. அவர்களுடைய ஆளுகையிலே யூதர்கள் வெறுக்கக்கூடிய யூதர்களிடத்திலிருந்து தேவ பிள்ளைகளிடத்திலிருந்து கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து இவர்கள் சுங்கம் வசூலிக்கிற வேலைய நம்ம ஆளு போய் அவங்க அரசாங்கத்துல வேலை செய்யறான் என்று யூதர்கள் வெறுக்கிற அந்த வேலையை இவன் செய்து கொண்டிருந்தான். இயேசு அப்படி போகும்பொழுது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை கண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இயேசு சீடர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது தூங்கி கொண்டிருக்கிறவனை எழுப்பி கூப்பிடல, சோம்பேறியா உட்கார்ந்து இருக்கிறவனை கூப்பிடல. ஆண்டவர் சீடர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொருத்தரும் நல்ல சுறுசுறுப்பா தன் பணியிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பேதுரு மீன் பிடித்துக் கொண்டிருந்தான், வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் அப்படிதான் அவங்க கூப்பிடும் பொழுது பாருங்க, அவங்க அப்படியே வலையை விட்டு வந்து விட்டார்கள். அவ்விதமாகத்தான் இந்த லேவி என்று சொல்லுகிற இவனை ஆண்டவர் அழைக்கிறார். அவர் நடந்து போகையில் அல்பேவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். ஒரே காலிங் தான், உடனே கீழ்ப்படிந்து அவன் நடந்து செல்றான். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 27, 28 வசனங்கள் விதமாய் சொல்லுது பாருங்க. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, இங்கே ஆயக்காரனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். இந்த ஒரு வார்த்தைங்க, எல்லாவற்றையும் விட்டு. இயேசு கூப்பிட்ட உடனே எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசுவின் அழைப்புக்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கலிலேயா கடல் ஓரமா அவர் நடந்து போகிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரர்களாகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவையும் கடலிலே வலை போடுகிற போது அவர்களை கண்டு
எனக்கு பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடம் விட்டு அவர் போகையில் வேறு 2 சகோதரர் ஆகிய செபுதேவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபுதேவினோடு கூட படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். இங்க அழகா ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. உடனே அவர்கள் படகையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அப்போ தேவனுடைய அழைப்பு வந்த உடனே லேவி என்ன பண்ணான்னா எல்லாவற்றையும் விட்டு வேலை செஞ்சுன்னுக்கிறான். எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றான். பேதுரு யாக்கோபை அழைக்கும் பொழுது அவர்களும் மீன் பிடிக்கிற தொழிலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ தேவனுடைய அழைப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது உடனே அவர்கள் கீழ்ப்படிந்து அவருக்கு பின் சென்றார்கள். இங்க நம்ம வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் தமது சீடர்களை தெரிந்து கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணாரா, போய் அவர்களோடு கூட பந்தி இருக்கிறாராம். கீழே 10வது வசனம் சொல்லும்போது, பின்பு அவர் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடு கூட பந்தி இருந்தார்கள். இப்பதான் கூப்பிட்டு வந்தாரு, உடனே அவங்க சீஷரா மாறிட்டாங்க. இயேசுடைய சீடர்கள் என்று அவரை பின்பற்றுகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். எல்லாவற்றையும் விட்டு அவர் கூடவே வந்துட்டாங்க. அப்படி வரும் பொழுது பரிசேயர் அதை கண்டார்கள். பரிசேயர் அதை கண்டு, இந்த பரிசேயர் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் அவங்களுடைய குணம் என்னன்னாக்கா, நாங்க தான் பரிசுத்தவான்கள், நாங்க தான் நீதிமான்கள், எங்களை போல வேற எதுவும் இல்லை என்று சொல்லுகிற தற்பெருமை கொண்டவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். இப்ப இவங்க பாக்குறாங்க, இயேசுவை பாக்குறாங்க. பார்த்தா ஆயக்காரரும் பாவிகளோடு கூட அவர் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறாரு. உடனே சீஷர்களை கூப்பிடுறாரு. இவங்க கூப்பிட்டு, என்ன உங்க ஆண்டவர் பாவிகளோட ஆயக்காரரோட அவர் பந்தி இருக்கிறாரு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லுகிற பொழுது இயேசு உடனே அதை கேட்டார். அவங்க கேட்கறது உடனே இயேசு அதை கேட்டு 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. டாக்டர் யாருக்குன்னா, நல்லா இருக்கிறவங்களுக்கு, பர்ஃபெக்டா இருக்கிறவங்களுக்கு டாக்டர் தேவையில்லை. யார் பலவீனப்பட்டாங்களோ, யார் வியாதியாஸ்தரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் டாக்டர் தேவை. இந்த காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கிறவங்க கூட தொடச்ச டாக்டர் கிட்ட போய் செக்அப் போறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அமைச்சிட்டாங்க. அப்படின்னா இந்த காலத்துல என்ன பண்ணிட்டா, பயம் கொடுத்துட்டானுங்க. வராது போயிடுறாங்களே, ஒரு 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு நீங்க ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு கூட வர வைக்கிறாங்க. அங்க அப்படி போனா அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க இந்த டெஸ்ட் பண்ணு, அந்த டெஸ்ட் பண்ணுட்டு ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன எக்யூப்மெண்ட் வச்சிருக்காங்களோ எல்லா டெஸ்டும் எழுதிருவாங்க. பணத்தை பிடுங்கிறது தான் இந்த காலத்துல இருக்கிற மெடிக்கலை தவிர நல்ல ஒரு ஆரோக்கியமாய் இல்ல. இப்போ இங்க இயேசு இதான் சொல்றாரு, இந்த வைத்தியன் இயேசு எதற்கு வந்தார் என்பதை சொல்றாரு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். இப்ப பாருங்க, அப்போ ஆண்டவர் இங்க ஒரு பழைய ஏற்பாட்டுல ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட ஒரு சம்பவத்தை ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். அது கீழே, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். இப்ப ஓசியாவின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இத ஆண்டவர் இங்க சொல்றார், பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். நான் வந்த நோக்கம் என்ன என்பதை ஆண்டவர் சொல்றார். பாவிகளை ரட்சிக்கத்தான் நான் வந்தேன், பரிசுத்தவான்களுக்கு. இப்போ நம்ம இந்த காலத்துல புரியுற மாதிரி சொன்னா, ஊழியக்காருடைய கவனம் எல்லாம் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தாங்க பாரு, அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. யார் வராது நின்னாங்களோ அவங்க மேலதான் எண்ணம் இருக்கும். இன்னைக்கு அவங்க வரல, வந்தாங்களே அவங்கள கரிசனை பண்றாங்க. ஏன்னா அது வந்திருக்கிறாங்க, நம்ம ஆளுங்க பலப்படுறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன் அவங்க வரல, ஏன் அவங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி வராதவர்களை தான் சர்வீஸ் முடிஞ்ச உடனே நம்ம விசாரிப்போம், அவங்களுக்கு போன் பண்ணுவோம், இல்ல அவங்கள போய் சந்திப்போம். இயேசு கூட பரிசுத்தவான்களுக்காக வரல, அவர் பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு தான் வந்தார். அதுதான் தேவனுடைய நோக்கம் என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இந்த பகுதியில நம்ம பார்க்கும் பொழுது இயேசு வந்த நோக்கம் என்ன? பாவிகளை ரட்சிக்க. இயேசு வந்த நோக்கம் என்ன? ரட்சிப்பை கொடுத்து சீஷர்களை உருவாக்கி அவருக்கு பின்பாக தொடர்ச்சியா அவருடைய சுவிசேஷ பணியை செய்வதற்கு
ஒவ்வொரு சீடர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இதுல லேவி என்கிற மத்தேயுவையும் கர்த்தர் தெரிந்து அழைத்தார். அப்போ 2 பகுதிகளை இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவது ஒரு திமிர்வாதக்காரன் குணமாக்கப்பட்டதையும் அங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது, அதற்கான விளக்கத்தையும் இயேசு கொடுக்கிறார். இந்த இடத்துல மத்தேயு தேவன் அழைத்ததாக, அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், அதாவது வரி வசூலிக்க கொடுவன். அவனை கர்த்தர் அழைத்த போது அங்கேயும் கேள்விகள் எழும்புகிறது. அவங்களோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணும்பொழுது பரிசேயர்கள் கேள்விகள் எழுப்பும் போது அவர்களுக்கும் தேவன் இயேசு ஒரு பதில் கொடுத்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியை நீங்க பார்க்கும்போது உபவாசத்தை குறித்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை குறித்து நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா நம்ம மத்தியில விளக்க சொல்ல போறாங்க. அதுக்கான காரியங்களை இப்போது நாம் கவனிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். என்ன விஷயம் அப்படின்னா, யார் யாரு? யோவானின் சீஷர், அப்புறம் லூக்கா 5:3 பார்த்தீங்கன்னா, லூக்கா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, மார்க் 2:18 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மார்க் 2:18, லூக்கா 5:3 இதில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யோவான் சீஷர் மட்டுமல்ல பரிசேயரின் சீஷர்னு சொல்லியிருக்கும். ஒரு இடத்துல, இந்த இடத்துல பார்க்கிறோம் யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து. ஆனா இப்ப நான் குறிப்பிட்ட வசனத்துல யோவான் சீஷர், பரிசேயரின் சீஷர். அப்ப சீஷர்கள் யார்? ஒரு தலைவரை பின்பற்றக்கூடியவர்கள். இப்ப யோவானை பின்பற்றியவர்கள். யோவான் யாரு? ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவர். பரிசேயர் யாரு? பழைய விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. அது இப்ப இதுல முதல் காரியம் என்ன? பொதுவா ஒரு சந்தேகத்தை கேட்பது தவறல்ல. வாழ்க்கையில இருக்கிற சந்தேகத்தை கேட்பது தவறல்ல. இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, குற்றப்படுத்துதல் அடங்கியிருக்கு. ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துதல். அப்போ இயேசு கிறிஸ்து ஆண்டவர்கிட்டே நேரா கேட்கிறாங்க. ஆண்டவர்கிட்டே நேரா கேட்கிறாங்க, நாங்கள் இப்படி இருக்கிறோம், உங்கள் சீஷர் ஏன் இப்படி செய்யல? அப்போ சீஷர்கள்னு வரும்போது இயேசுவின் சீஷர்களும் பரிசேயர் சீஷர்களும் யோவான் சீஷர்களும் ஏறக்குறைய ஐக்கியமா தான் இருந்திருக்காங்க. சீஷர்கள்ங்கிற ரீதியில் ஐக்கியமா இருந்திருக்காங்க. ஆனா சொல்லப்படுகிற வார்த்தை குற்றப்படுத்துதல். அப்ப என்ன விஷயம்னா, நாம இவங்க பப்ளிசிட்டி பண்றாங்க. பப்ளிசிட்டி ஆண்டவர்கிட்டே கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா பரிசேயரின் குணமே மற்றவளை குற்றப்படுத்துவது. அடுத்து நாங்க மட்டும் இதை செய்யறோம். 8:11 லூக்கா 18:11 லூக்கா 18:11 பார்க்கிறோம், நாங்கள் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறோம். உங்களை யார் கேட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்க பார்க்கிறோம். அப்ப இது முதல் வசனத்துல பார்க்கும்போது, அநேக தரம் நாங்க உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன? இதுல ஒரு விஷயம் எனக்கு புரியுது. என்னன்னு சொன்னா, இப்போ இயேசுவோடு சீஷர்கள் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து யார்? தேவன். இவங்க ஏற்கனவே நிறைவுள்ளவரோடு இருக்காங்க, நிறைவுள்ள தேவனோடு இருக்காங்க, தேவ பிரசன்னத்துல இருக்காங்க, நேரடியான தொடர்பு. இப்ப இவங்க 2 பேரும் தூரத்துல இருக்காங்க. அதனால இவங்க கேட்கிற கேள்வி, நாங்க மட்டும் இப்படி இருக்கிறோம், உங்க சீடர். அப்ப இவங்களுக்கு அதுக்குதான் விளக்கம் கொடுக்கிறார். இப்ப இதுல அதான் புரியுது என்ன? ஒண்ணு, மற்றவர்களை குற்றப்படுத்த, நீங்க ஒரு காரியம் செஞ்சா உங்க மட்டும் இருக்கணும், உங்க மட்டும் இருக்கணும், மற்றவர்களை குற்றப்படுத்த கூடாது. இது குற்றப்படுத்துதல் இருக்கு. 2வது, இவங்க தேவ பிரசன்னத்துல இருக்காங்க. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு நிறைவு இருக்கு. நாள் வரும் இவர்களும் இந்த காரியத்தை பின்பற்றுவதற்கு. உபவாசம் அவசியம், உபவாசம் அவசியம். இது வெளிப்படையா தேவையில்லை. இப்ப இவங்களுக்கு உபவாசம் அவசியம் இல்லை. ஏன்னா இயேசுவானவர் உபவாசித்தார், அவர் உபவாசித்தார். இவங்களுக்கு இன்னும் உபவாசத்தை செய்திய கொடுத்தாலும் இப்ப இவங்க உபவாசம், இவங்க இருக்க வேண்டிய நேரம் இருக்கிறது. சரி, அடுத்த வார்த்தை என்னன்னு சொன்னா, அதற்கு அதான் சொல்றாரு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா?
மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும். அப்பொழுது இப்ப நான் சொன்ன வார்த்தை அதுல அடங்கி இருக்கு. ஒருத்தவங்க கூட இருக்கும்போது சாப்பாட்டுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதற்கும் தவிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இவர் ஏற்கனவே பிதாவோடு தொடர்புல இருக்கிறாரு, பிதாவோடு தொடர்பு இருக்கிறாரு. அடுத்து இவங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, திரும்ப இருக்க போறாங்க. அதுக்குதான் விளக்கம் கொடுக்கறாங்க. இப்ப நான் கூட இருக்கிறேன், நான் மணவாளன், எனக்கு கூட இருக்கிறவங்க எனக்கு தோழர்கள். என் தோழர்களை பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு நாள் வரும், அதை கண்டிப்பா செய்வாங்க. இத நீங்க பார்த்துக்கிட்டு குறையா சொல்றீங்களே, குற்றப்படுத்துவது போல காணப்படுது சொல்லிட்டுதான் 2 காரியத்தை விளக்கி கொடுக்கிறார். ஒன்று பழைய வஸ்திரம், இன்னொன்னு பழைய துருத்தி. புதிய வஸ்திரம், புதிய துருத்தி. அப்போ பழைய வஸ்திரம் எதுக்கு ஒப்பிடுறாருன்னா, பழைய ஏற்பாட்டு காரியங்கள், பழைய ஏற்பாட்டு காரியங்கள் அதை மட்டும் முக்கியமா நீங்க முக்கியப்படுத்துறீங்க. அதை நிறைவேற்றதான் நான் வந்தேன், என் கூட இருக்கிறவங்களும் அதை நிறைவேற்ற போறாங்க. அந்த 2 விஷயத்தை குறிப்பிடுறாரு. பழைய வஸ்திரம், அப்ப வஸ்திரத்தோட பழைய துணியோட புது துணியை தேய்ச்ச சேர்த்து இணைத்தால் அது நூலு நூலா பிரிஞ்சிடும், நூல் நூலா பிரிஞ்சிடும். புதிய அனுபவமே வேற, பழைய அனுபவமே வேற. நீங்க பழைய காரியத்தை ஒப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் புதிய திட்டத்துக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியும், என்னை பின்பற்றின என் சீஷர்களுக்கு தெரியும். வஸ்திரம். 2வது திராட்சை ரசம், பழைய ரசம், புதிய ரசம். பழசு என்னாகும், புளிப்போட புளிப்பு போட்டா அப்படியே மிதந்து போயிடும், அந்த அது பீறி போடும், உடைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி இருக்கு. புதுசு என்பது புளிக்காது, அது எடுத்த உடனே பிரயோஜனமா இருக்கும். அப்ப அந்த பழைய வஸ்திரம் என்பது ரட்சிப்புக்கு அடையாளம், ரட்சிப்பு. திராட்சை ரசம் என்பது எதற்கு அடையாளம்? புதிதான சுவிசேஷத்தின் வல்லமை. சரி, பழைய காரியம், பழையதை ஏன் ஒப்பிடுகிறார்னா, அது பழைய மனுஷனுடைய சுபாவம். புதியது எதை சுட்டி காட்டுகிறாருன்னு சொன்னா, சுவிசேஷத்தின் மூலம் உருவான ரட்சிப்புக்கு பிறகு வருகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் புதிய வாழ்க்கை, இதை ஒப்பிடுகிறாரு. அதுதான் சொல்றாரு, பழச யாரும் இணைக்க மாட்டா, அதை நீங்க அதை முக்கியப்படுத்துறீங்க. பழசு போயிடும், புதுசுதான் வைக்கும், அதுதான் பட்டு இருக்கும். பழைய வாழ்க்கை, நாம இயேசுவை அறியாதிருந்தோம், இப்ப இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய பாதத்தில் அமர்ந்த அவருடைய வார்த்தையை கேட்கிறதினால் இப்பொழுது நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. நமக்கு புதிய வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியம், மணவாளன் கூட இருக்கிறார், அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அவருக்கு தோழனா இருக்கிறவங்க மணவாட்டியா மாற போறாங்க. அதனால யாரையும் குற்றப்படுத்தி கொண்டு இல்லாம நம்ம புதிய வாழ்க்கையை நோக்கி, நீ செய்யறியா, உன்னோட இருக்கட்டும், முடிஞ்சா மற்றவங்களை உற்சாகப்படுத்துங்க, குற்றப்படுத்தி பேசுகிற அளவுக்கு கூடாது என்பதுதான் இந்த வார்த்தைகளின் முக்கியம். ஆனா உபவாசம் தேவை, உபவாசம் தேவை. அவரவர்களுக்கு ஆண்டவர் உணர்த்துவார், அந்த நாட்களை பின்பற்றி செயல்படுவது நல்லது. அப்ப இந்த இடத்துல நீங்க பாப்பீங்க அப்படின்னாக்கா, ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளோடு கூட உலாவின ஆண்டவர் மற்றவங்களோட பேசியிருப்பார். பிசிக்கலா அவர் இந்த உலகத்துக்கு 33 வருஷம் வாழ்ந்தாலும் 3 வருஷ காலம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அந்த 3 வருஷத்துல அழைக்கப்படக்கூடிய இந்த சீடர்கள் பிசிக்கலாவே ஆண்டவர் அவங்களோட கூட இருக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, நான் பிசிக்கலா இன்னைக்கு இருக்கிறதுனால இவங்க உபவாசிக்க தேவையில்லை, நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வரும், அப்போது அவர்கள் உபவாசிப்பார்கள். ஏன்னா நிறைய பேர் கேள்வி என்னன்னா, அவர் கூட இருக்கும்போது நம்ம எதுக்கு உபவாசிக்கணும்? அப்ப இப்ப நம்மளோட ஆண்டவர் இல்லையான்னு. இப்ப அவர் நம்ம கூட பிசிக்கலா இல்ல, ஸ்பிரிச்சுவலா இருக்கிறார். ஆவியானவருடைய உதவியோடு கூட அவர் நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த காலத்தில் நாம் உபவாசிக்க வேண்டியது அவசியம். ஆனா உபவாசித்த யாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்றது பைபிள் சொல்லுது. அது நமக்கும் தேவனுக்கு உரியது. அப்படி நாம் இருக்கும்போது நம்முடைய மாம்சத்தை கட்டுக்குள் கொண்டு வருவோம், ஆவியை உயிர்ப்பிப்போம். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழும்போது தான் தேவன் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். உபவாசத்துக்கான கேள்விக்கான விளக்கத்தை தேவன் எப்படி கொடுத்தார்? அதாவது பழைய வஸ்திரம், புதிய வஸ்திரம், பழைய துருத்தி, புதிய துருத்தி, பழைய ரசம், புதிய ரசம், இவைகள் எல்லாம் ரொம்ப தெளிவாய் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை
பாஸ்ட் நமக்கு விளக்கினாங்க. இப்போ அதுக்கு அடுத்தத மத்தியில பாத்தீங்கன்னா 12 வருடமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது 18ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நம் மத்தியில் ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் நம்மோடு கூட விளக்கி சொல்ல போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 18 26 வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 2 காரியங்களை குறித்து, அற்புதம் நடந்ததை குறித்து இங்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 18 26 வரை. இதையே மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவத்தை மிகவும் அதை புரிந்து கொள்கிற அளவுக்கு அதை விரிவாக அவர் எழுதியிருக்கிறார். 5ஆம் அதிகாரம் 21 43 வரை. அப்ப இதை நாம் வாசித்து தியானித்து பார்க்கும் பொழுது முதலாவதாக பார்க்கிறோம், யவீரு என்றதான ஒரு ஜெப ஆலய தலைவனுடைய மகள் மரித்து போகிறார். மரித்து போன அந்த மகளுக்காக ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே வந்து அந்த தகப்பன் முறையிட்ட காரியத்தையும் இயேசு செய்த அற்புதத்தையும் அந்த இடத்திலே பார்க்கிறோம். மார்க்கின் புத்தகத்திலே பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்தான். ஒரு தகப்பன் இயேசுவிடத்தில் வந்து ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்பவன் இயேசுவை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து ஒரு காரியத்தை சொல்கிறார். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்போது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்போ இதே மத்தேயு எழுதும் பொழுது, என் மகள் மரித்து போனாள், நீர் என் வீட்டுக்கு வந்து என் மகள் மீது உம்முடைய கரங்களை வையும், அப்போது பிழைப்பாள், இப்பொழுதுதான் மரித்து போனாள் என்று 18ஆம் வசனத்திலே நாம் மத்தேயின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 18 பார்க்கிறோம். இப்பொழுதுதான் மரித்து போனாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களிலே மரித்தவர்களை 3 நபர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஒன்று, ஜெப ஆலய தலைவனாகிய யவீருடைய மகள் இப்பொழுதுதான் மரித்து இருக்கிறாள், நீர் வந்து என் வீட்டுக்கு வந்து அவளை உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இரண்டாவதாக, நாயனருடைய விதவினுடைய மகன் மரித்து பாடையிலே கொண்டு போகப்படுகிறார், வழியிலே கொண்டு போகப்படுகிறார், அடக்கம் பண்ணப்படுவதற்கு. அந்த நிலைமையில் கூட ஆண்டவர் அந்த பாடையை தொட்டு உயிர்த்தெழ செய்தார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 4 நாள் ஆனது லாசரு. நாற்றம் வருகிற தன்மை உடையது அந்த சரீரம். ஆனாலும் கர்த்தர் அந்த சரீரத்தை கூட உயிர்த்தெழ செய்தார். இந்த 3க்கும் 3 விதமான விளக்கங்கள் இருக்கிறது. அப்படி டாக்டருங்களா சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 hour, ஒரு 10 நிமிஷம் முன்ன நீங்க கொண்டு வந்து இருந்தா நான் அவங்கள காப்பாத்தி இருப்பேன். இது உலகத்துல சொல்கிற ஒரு காரியங்க. 10 நிமிஷம் கொஞ்சம் முன்ன வந்திருந்தா நாங்க அவருக்கு காப்பாத்தி இருப்போம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. டாக்டருங்க சொல்லிடுவாங்க, இதுக்கு மேல எங்களால முடியாது, நீங்கள் வணங்குற தெய்வத்தை நீங்கள் வணங்குங்க, கூப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பி விடுவார்கள். நாம் ஆராதிக்கிற தேவனாகிய இயேசு எல்லா நிலைமையிலும் மரித்து இப்பொழுதுதான் மரித்து போனால் நீ வந்து அவளை உயிர்த்தெழ செய்ய சுகமாக்கும் என்று கூப்பிட்டவனுக்கு கூட ஆண்டவர் செவி கொடுக்கிறார். வடியிலே அடக்கம் செய்யும்படியாக பாடையில் கொண்டு போகப்பட்டதானு அவங்களை கூட கர்த்தர் என்ன செய்தாரு, பாடையை தொட்டு கர்த்தர் சுகமாக்கினார், உயிர்த்தெழ செய்தார் என்று பார்க்கிறோம். நான்காவதாக ஆண்டவர் செய்த பெரிதான அற்புதத்தை, மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 4 நாள் ஆனது. ஆண்டவராகிய இயேசு லாசரு உயிரோடு இருக்கும் பொழுதே வந்து சுகமாக்கி இருக்கலாம். 1ஆம் நாளிலே வந்து இருக்கலாம், 2ஆம் நாள் வந்து இருக்கலாம், 3ஆம் நாள் வந்து இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு ஏன் லாசருவை 4ஆவது நாள் உயிர்த்தெழ செய்தார் என்றால் அதில் வேத ரகசியம் ஒன்று இருக்கிறது. வேதத்தை பார்த்து அல்லது இஸ்ரவேலுடைய வாழ்க்கை முறை சரித்திரத்தை பார்க்கும் பொழுது இவர்களுடைய முன்னோடிகள் எகிப்திலே வாழ்ந்தார்கள். எகிப்தினுடைய சரித்திரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது உலகத்திலே மந்திரவாதிக்கு பேர் போனது
இதுவரைக்கும் எகிப்து தேசம்தான். எகிப்து தேசத்திலே பிரபலமானவர்கள், ராஜாக்கள், உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் மரித்து விட்டால் அவர்கள் கையாண்ட விதம் ஒன்று இருக்கிறது. மரித்தவர்களை மந்திர சக்தியினாலே உயிர்த்தெழ செய்வார்களா? அதுவும் அதே நேரத்தில் 3 நாளைக்குள்ளாகத்தான் உயிர்த்தெழ செய்ய முடியும். 3 நாள் கழிந்து விட்டால் உலகத்தில் எந்த சக்தினாலும் உயிர்த்தெழ செய்ய முடியாது என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அப்ப இஸ்ரவேலுடைய வம்ச சரித்திரத்தை பார்க்கும் பொழுது இவருடைய முன்னோடிகள் எகிப்திலிருந்து வந்திருக்கிறபடினாலே அதனுடைய காரியமலை உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒருவேளை இயேசு கிறிஸ்து மரித்த லாசருவை 3 நாளைக்குள்ளாக உயிர்த்தெழ செய்திருந்தால் அதனுடைய மகிமை யாருக்கு போயிருக்குன்னு சொன்னா பிசாசுக்கு போயிருக்கும். ஏன்னா எகிப்திலே மரித்த ஒரு நபரை மந்திர சக்தினாலே 3 நாளைக்குள்ளாக உயிர்த்தெழ செய்ய முடியும். 4 நாள் ஆயிடுச்சுன்னா உயிர்த்தெழ செய்ய முடியாது. இயேசு 4வது நாள் மரித்த லாசருவை உயிர்த்தெழ செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று கூடியிருக்கிற ஜனங்கள் எல்லாம் விசுவாசித்தார்கள். ஆகையால் தான் இயேசு எந்த அற்புதத்தை செய்தாலும் அதனுடைய துதி கன மகிமை தேவனுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக அந்த கடைசி மணி நேரத்தில் தான் அவர் அற்புதத்தை செய்திருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகையால் தான் இயேசு மரித்தவர்களை அந்த 4வது நாளில் தான் லாசரு உயிர்த்தெழ செய்தார். அப்படி என்றால் நாம் ஆராதிக்கிற இயேசு எல்லா நிலைமையிலும் நம்மை உயிர்த்தெழ செய்ய வல்லவராக இருக்க. ஒரு காரியம் இந்த இடத்துல இன்னொரு பெருமளை அடுத்த முறை பேசலாம். அப்போ இந்த தகப்பன் செய்த ஒரு காரியம்னா, அவள் மரண வேதனையா இருக்கும் பொழுது அல்லது மரித்திருக்கிற பொழுது இயேசுவை கண்ட உடனே பாதத்தில் விழுந்தார். அன்பார்ந்தவர்கள், நாம் இதில் கற்றுக்கொள்ள தாய் தகப்பன் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் இயேசுவின் பிள்ளைகளுக்காக இயேசுவின் பாதத்தில விழுந்து ஜெபிப்பதை மறந்துவிட்டால் பிற்காலத்திலே பிறருடைய கால்களில் விழுகிற தன்மையில தள்ளப்படுவோம். ஏன்னா இது கொடூரமான காலம். பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க என்பது ரொம்ப கடினமான இருக்கிற காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால தாய் தகப்பன் என்ற ஸ்தானத்தில் இருக்கிறவங்க பிள்ளைகளுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை, ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எப்படி அந்த எவ்விரு என்ற ஜெப ஆலய தலைவனுடைய மகள், ஜெபிக்கிற ஒரு தலைவனுடைய மகள், ஆனாலும் இயேசுவின் தன் மகளுக்காக இயேசுவின் பாதத்தில் விழுந்தது நிமித்தமாக கர்த்தர் அந்த மகளை உயிர்த்தெழ செய்ய உண்மையுள்ள தேவனாக இருந்தார். இப்ப இந்த பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா இது முழுமையாய் விளக்கப்படலை. ஏன்னா இந்த நேரத்துடைய குறைவு. ஸோ இந்த 2 பக்கம் நான் பேசும்போது ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், 12 வருஷமாய் கஷ்டப்பட்ட அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் கதை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையின் காரியங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு எவ்வளவு மகளின் சூழ்நிலையும் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 2 சம்பவங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் தான் கூட்டிட்டு போறாரு. ஆனா கூட்டிட்டு போற வழியில பெரும்பாடுள்ள ஸ்திரீ வராங்க. அவங்க இயேசு குறித்து கேள்விப்பட்டதுனால வஸ்திரத்தின் ஓரத்தை தொடராங்க. ஒரு வல்லமை அவரை விட்டு வெளியே போகிறது. அப்போது அந்த வல்லமை நிமித்தமாய் அவர் சுஸ்தம் அடைகிறார். அப்போ ஜனங்கள் எல்லாம் நெருக்கி நிற்கிறாங்க, திரளான ஜனங்கள். அப்போ ஆண்டவர் நின்று சொல்றார், அதாவது என்ன சொல்றாருன்னா, யார் என்ன தொட்டதுன்னு கேட்கிறாரு. சீசர்கள்லாம் கேட்கறாங்க, யாரு உண்மை தொட்டதுன்னா இவ்வளோ பேர் நெருக்கி நிற்கிறமே. அது மற்ற சுவிசேஷ புத்தகத்திலும் துல்லியமாக முழுமையாக விளக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிக்கு போகும்போது அவைகளை பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ இந்த பகுதியில் சொல்லப்பட்ட விஷயம், அந்த இடத்துல டைம் டிலே ஆகுது. எவ்வேறு தன்னுடைய பிள்ளை மரித்தான், ஏன்னா மத்தேயு அபத்தம் எழுதுகிறார். அப்போ மரித்த ஒரு சூழ்நிலையில கூட்டி கொண்டு போறார். இந்த நேரம் ஆகுது. அவருடைய உள்ள எவ்வளவு கலங்கிருக்குன்னு தெரியாது. ஆனாலும் இயேசுவை விட்டு அவர் விலகி போகாம, கோவப்படாம கூடவே நிக்கிறாரு. பொறுமையா நிக்கிறாரு. இரக்கத்துக்காக நிக்கிறாரு. பெரும்பாலுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்டு சுஸ்தம் அடைந்தாங்க. வல்லமை வெளிப்பட்டது. அதுக்கு பிறகு ஆண்டவர் அவளோடு கூட பார்த்து அவளுக்கும் ஒரு காரியத்தை அங்க சொல்லுகிறதை வேதத்துல நம்ம பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த இடத்துல அவளை பார்த்து சொல்றாரு, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வைத்தார். அதே நேரத்தில் அவர் சொஸ்தமாய் கடந்து போனார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு எவ்வேறு வீட்டுக்கு வருகிறார். அங்க அவருடைய மகளை தொட்டு அவளையும் சுகமாக்குகிறார். சுகமாக்கி விட்டு அவர் கடந்து போனதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
இதுதான் இந்த பகுதியின் விளக்கமா இருக்கிறது. ஆகையால் தொடர்ந்து வசனத்தை நாம் தியானிப்பதிலும் வசனத்தோடு கூட இணைந்து செயல்படுவதிலும் நம்மை நாம் அர்ப்பணிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அடுத்த பகுதியில உங்களை சந்திக்கிற வரை இந்த பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு விளக்கி இருக்கும். அதாவது பூரணமா உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் ஒரு செய்தி போல இல்லைனாலும் அந்த வசனத்துக்கான விளக்கத்தை சொல்லுவதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். அப்படி செய்தால்தான் தொடர்ந்து அடுத்த பகுதிகளுக்கு நாம் வேகமாய் முன்னேறி கடந்து போக முடியும். இப்போ நீங்க வேதத்தை அந்த கோணத்துல படிச்சு பாருங்க, அது உங்களுக்கு புரிய வரும். கர்த்தர் தம்முடைய வல்லமையின் பிரசனத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். அடுத்த பகுதியில் சந்திக்கிற வரை நாங்க எல்லாரும் உங்க கிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.